ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 46 படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் கருப்பு. இந்த படம் பாத்தீங்கன்னா சூர்யாவோட 45வது திரைப்படமா உருவாகுதுங்க. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நம்ம த்ரிஷா தான் நடிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல சூர்யா 2 விதமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாராம். ஒரு சாமி கதாபாத்திரம், ஒரு சாதாரண மனிதன் கதாபாத்திரம்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறாருங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஃபுல்லா முடிஞ்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படமும் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு மெகா ஹிட் திரைப்படத்தை இயக்குன வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானாரு. இந்த படம் சூர்யாவுடைய 46வது படமா உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படம் முக்கியமா தெலுங்கு ரசிகர்களையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம், இயக்குனர் ஒரு தெலுங்கு இயக்குனர். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்றத வெங்கி அட்லூரியே சமீபத்துல சொல்லி இருந்தாரு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. ஒரு சூப்பரான சென்டிமெண்ட் படத்தை பல வருஷத்துக்கு அப்புறமா நீங்க பாப்பீங்க, அதுவும் சூர்யாவோட நடிப்புலன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. இப்ப இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வெளியாகி இருக்குங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற மாதிரி பெயர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த பெயர் தான் இப்ப வரைக்கும் பரிசீலனையில இருப்பதா சொல்லப்படுதுங்க. இந்த படத்துக்கு இந்த பெயர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கமெண்ட் டப்பாவுல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களை கவரக்கூடிய மாதிரி தான் இந்த படத்துக்கு டைட்டில வச்சிருக்காங்க.